வணக்கம், வணக்கம், வணக்கம் மாமா. ஆமா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி மாமா. திறனாய்வு திலகம் ஆ. அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க பாப்பாக்குடியார். கவிதைகளை மட்டுமே நான் எழுதிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில, எழுத்தாளர் சக்தி வேலாயுதம் முதலாக அவருடைய அம்மாவின் வாசம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து திறனாய்வு செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு மாமா. அதற்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நூல்களை திறனாய்வு பண்ண சொன்னாங்க. இன்னும் திறனாய்வு பண்ண வேண்டிய சில நூல்கள் நம்ம கைவசம் இருக்குது. அதில் ஒரு சிறப்பாக நான் கருதக்கூடியது என்னுடைய அன்பு மாமா. காதலை காதலாகவே சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வீரை மைதீன் அவர்கள் வந்து அவர்களுடைய நூலை கொடுத்ததும் ஒரு பெரும் பாக்கியம். அதுவும் போக நீங்கள் முதல் வாழ்த்து உங்களுடைய தான் காணொலியாக நீங்கள் அந்த வாழ்த்தை வந்து எனக்கு தர்றீங்க அப்படிங்கிறது நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு திறனாய்வு எப்படி இருக்கணும் மாமா? அதுவும் அந்த ஆசிரியர் பற்றி முதல் தெரிஞ்சிருக்கோம். அவர் அவருடைய நடைமுறை பாவனைகள், கலை துறையில் அவருடைய நடமாட்டம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சிருந்தா, அவர் எழுதிய நூலை பற்றி கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் ஆய்வு செய்வதற்கு அது கொஞ்சம் வசதியான ஒரு விஷயம். சரி மாமா, உங்கள் நூலை நான் திறனாய்வு பண்ணேன். ஆமாம், அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் மத்தியில். ஆமாம், அது எப்படி இருந்தது மாமா? அது நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய ஒளிபரப்பை பார்க்கும்போது திரும்ப பார்த்த நல்ல வழியும். சரி சரி சரி, அதில் நல்லா பண்ணியிருந்தீங்க. சரி மாமா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பாப்பாக்குடியார் வந்து இன்னைக்கு நெல்லை இலக்கிய வானில் ஒரு மின்னும் நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் கலைஞர் மீது அளவற்ற பாசம் கொண்டவராக அவர் வந்து இருக்கிறாரு. அந்த விருது வழங்கும் விழாவில் கூட தன்னுடைய பெற்றோருக்கு இணையாகவும் இன்னும் ஒருபடி மேலாக கூட நான் கலைஞரை நேசிக்கிறேன்னு அதில் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் சொன்னார். கலைஞரை நேசிக்கக்கூடியவர்களுக்கு எழுத்துக்கள் இயல்பாக வருவது இயல்பு தானே. அது திலகம் அப்படின்னாலே அது தனியாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். நெற்றியில் பெண்கள் திலகம் எழுதுறாங்க. ஓஹோ. நடிகர் திலகம் இருக்கிறாரு. ஆமாம் ஆமாம், நடிகையர் திலகமும் உண்டு. நடிகர் திலகம் சாவித்திரியும் உண்டு. சரி சரி மாமா. அதனால திலகம் அப்படின்னாலே பெருமைக்குரிய விஷயம். அது திறனாய்வு திலகம் அப்படின்னா அதுல இன்னைக்கு நம்ம நெல்லை மாவட்டத்துல ஒரு புதுவிதமான ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல அதை நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. மாமா எப்படி உங்க நூலை தந்து ஊக்கப்படுத்தினீங்களோ, சக்தி வேலாயுதம் முதலாக என்னை இந்த தளத்திற்கு எடுத்து வந்தாரோ, உங்க மாமா ஜெயபாலன் அவர்கள் வாங்க ஒரு நூலை திறனாய்வு பண்ணுங்கன்னு ஒரு நூல் எடுத்து கையில தந்து திறனாய்வு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அவரு நல்ல எழுத்தாளர். அவருடைய கவிதைகள்லாம் சில கவிதைகள் நமக்கு வந்து அவருடைய சமூக பார்வை இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தும். பாமணியார் அவரெல்லாம் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுத்து திறனாய்வு திலகம்ங்கிற பட்டம் ஒரு புறம் இருந்தாலும், இப்போ அகிலன் முத்துக்குமார் மீனாட்சிபுரம் நூலகர், நல்ல நூலகர் அகிலன் முத்துக்குமார்னு நாம சொல்லுவோம். உங்களையும் அன்போட மாமான்னு வாஞ்சையோடு அழைக்கக்கூடியவர் அவர். அவர் தான் முதலாக ஒரு நூல் திறனாய்வின் போது எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து திறனாய்வு தென்றல் அப்படின்னு. பாப்பாக்குடியாருக்கு முன்னாடியே அது காற்றின் வழியாக இந்த வரிகள் வந்து யாரை எட்டிட்டுன்னா உங்க மாமா ஜெயபாலன் அவர்கள். அவர் வந்து திறனாய்வுக்கென்றே சாகித்ய அகாடமி விருதை வாங்கிய தீக்காசி அவர்களின் பெயரில் தீக்காசி விருதை வந்து கடந்த 2024 எனக்கு வழங்கினாங்க. அவருடைய பிள்ளையாகி எனக்கு பெருமை சேர்த்த பிறகு பாப்பாக்குடியார் முன்னெடுப்பில் கலை பதிப்பகம், அதாவது இது ஒரு திறனாய்வு போட்டி இல்லை, திறனாய்வு திருவிழாவாக நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் கலந்து கொண்ட அந்த அரங்கில் மூத்த எழுத்தாளர் வண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து நிகழ்வை வந்து தொடங்கி வச்சாங்க. பார்வையாளர்கள் வாக்களிப்பில் எனக்கு வந்திருந்தாலும் கூட நான் பார்த்த வரையில் 10 அமர்வுகளிலும் திறனாய்வு செய்தவர்கள், திறனாய்வு செய்யப்பட்ட நூல்கள் எல்லாமே சிறப்பானவையை தான் அவர் திறனாய்வுக்கே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். அதன் பின்பாக அந்த நடந்த திறனாய்வும் ரொம்ப அருமை. அதில் வந்து என் தந்தையின் வயது ஒத்த முனைவர் சிவராமச்சந்திரன் அவங்க வந்து ஒரு நூலை திறனாய்வு பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க மாமா ஜெயபாலன் அவர்கள் ஒரு நூலை வந்து திறனாய்வு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு 10ஆம் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இளம் எழுத்தாளர் சூடாமணி அவர்களும் ஒரு நூலை வந்து திறனாய்வு பண்றாங்க. ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. பாப்பாக்குடியார் நெல்லை மேயர் அவர்களின் கரங்களால் தரக்கூடிய ஒரு விருதை பெரும் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் இறைவனுக்கு நன்றியை சொல்றோம். நல்ல விஷயம். மாமா அவர்கள் வந்து இதுவரை 2 புத்தகங்களை வெற்றிகரமாக வெளியிட்டிருக்கீங்க. 2 புத்தகமே சிறப்பான புத்தகங்கள். அதில் ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்தாயிற்று. அடுத்த புத்தகமாக மாமாவின் 2வது நூலை திறனாய்வு செய்வதற்கு நான் வந்து தயாரா இருக்கேன். மாமா ஒரு களம் அமைத்து தந்தால் அதை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிட்டும். சொல்ல போனால் அந்த சாகித்ய அகாடமி விருது கூட ஏன் திறனாய்வாளர்களுக்கு தரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படைப்பை வெளியே கொண்டு போகக்கூடிய அந்த சாமர்த்தியம், அந்த நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்கு. நிறை குறை என சொன்னாலும் அந்த திறனாய்வு திருவிழா கலை பதிப்பகம் நடத்திய திறனாய்வு திருவிழாவில்
வண்ணதாசன் ஐயா தன்னுடைய துவக்க உரையில சொல்றாரு, இந்த திறனாய்வு என்பது எப்படி இருக்க வேண்டுமானால் பார்க்கடலை கடைவது போல இருக்கணுமா. அதுல அமுதும் உண்டு நஞ்சும் உண்டு. அந்த அமுது மிகுதியாகவும் அதில் கலந்த அந்த நஞ்சு குறைவாகவும். அப்போ நீங்க வந்து நிறைய சொல்லும்போது குறையும் சொல்லணும், கொஞ்சம் குறைய சொல்லணும். குறைய சொல்றதே நோக்கமா இருக்கக்கூடாது. ஒருவேளை அவர் தந்த அந்த துவக்க உரை கூட எனக்கு அந்த விருதை பெற்று தருவதற்கான ஒரு ரகசிய குறிப்பாக இருந்திருக்கலாம். நெல்லையில் ஒரு ஆளுமை உருவாகி கொண்டிருக்கிறது. வண்ணதாசன் எப்படியோ, தீன் எப்படியோ, ஜெயபாலன் எப்படியோ, பாப்பா குடியார் எப்படியோ, பாமணியார் எப்படியோ, அதே மாதிரி வேலனார். உங்களுடைய அன்பும் நேசமும் பிரியமும் இறைவனுடைய அருளும் உள்ளவரை எழுத்துலகம் நம்மை வந்து இன்றைக்கும் வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்கும் மாமா. மாமா அவர்களுக்கு மிக்க நன்றி. மாமா அவர்களின் வாழ்த்துக்களை முதலாக பெற்றது நான் பெற்ற பாக்கியங்களில் தாய்ப்பானதுன்னு நான் கருதுறேன்.